இந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் DJI Mavic 3ல எடுத்தது, ஃபிளாட் ப்ரொஃபைல் எடுத்தது. இதை எப்படி இப்படி மாற்றினேன் அப்படிங்கிறது தான் இந்த ரீலில் பார்க்க போகிறோம். எஸ், இட்ஸ் Davinci Resolve கலர் கிரேடிங் ரீல். இது வந்து ஒரு ஃபெல்லோ கிரியேட்டருக்கு தான் பார்த்து அந்த மிஸ்டை ஆட் பண்ணி அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு லுக் கிரியேட் பண்ணியிருந்தார். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நானும் கற்றுக்கிட்டு நானும் இதை பண்ணேன். இது எப்படி பண்ணுறதுங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கலர் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக ஃபுட்டேஜ் உள்ள லோட் பண்ணிட்டு கலர் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்ரி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற நோட்ரி ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நோட் பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அது வந்து எஃபெக்ட்ஸ் லேப்ல இருக்கும். எஃபெக்ட்ஸ் லேப்ல கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு DJI லாக்ல இருந்து Davinci ஒயிட் கேமெட் மாத்திருக்கேன் பிகாஸ் இட்ஸ் ஹேஸ் வைடர் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 10th நோட்ல இருக்க CST. அதாவது பார்த்தீங்கன்னா Davinci ஒயிட் கேமெட்ல இருந்து நம்ம Rec 709 மாத்திட்டோம். ஸோ மாத்திட்டோம் அப்படின்னா நம்ம அவுட்புட் என்ன வருது ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரிஸ் கெயின் கேமா லிஃப்ட் யூஸ் பண்ணி அந்த பிக்சர் கரெக்ட் பண்ணிடுவேன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கர்வ்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சாஃப்டான ஒரு லுக்கு கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஹைலைட் கர்வ் புல் பண்ணது தான். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா கலர் டெம்பரேச்சர் அண்ட் வாப்பர். இது வந்து பேரனல் லூட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து வாப்பர் டூல் யூஸ் பண்ணி அந்த சேச்சுரேஷனை வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்வீக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வினியட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோட இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அந்த வில்லேஜ் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணிட்டேன். நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய மிஸ்ட் எஃபெக்ட் வந்து அந்த கிரேடியன்ட் வைப் போட்டுட்டு அந்த கர்வ்ஸில் போயிட்டு ஹைலைட்ஸையும் மிட்டோன்ஸையும் கம்மி பண்ணிட்டு ஷேடோஸ் அப்படியே விட்டுட்டேன். அதே மாதிரி பிரைமரிலி ஹைலைட்ஸையும் மிட்டோன்ஸையும் கம்மி பண்ணிட்டு அந்த ஒரு மிஸ்டியான ஒரு லுக் கொண்டு வந்துட்டேன். இதுதான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். சரிங்களா, எப்படி ஒரு மிஸ்டியான லுக் கொண்டு வந்துட்டேன்னு. இதுக்கப்புறம் என்னோட ஸ்பெஷல் டச்சுக்கு வந்து அந்த க்ளோவை மட்டும் ஆட் பண்ணி எஃபெக்ட்ஸில் க்ளோ ஆட் பண்ணி இந்த க்ளோ இருக்குல்ல இது ஆட் பண்ணி கொஞ்சம் அட்ரஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ரெட் கிரியேட் பண்ணது தான் இந்த லுக். ஸோ இதே மாதிரி ஏதாவது லுக்கு நானே டெவலப் பண்ணணும்னா சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் இல்லை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். பை.